எங்கேயோ போகிற மாரியாத்தா என்னைய பிடிச்சிக்கிட்டு ஏறாத்தான் இருக்கக்கூடாது. இந்த நொண்டிக்கொள்ளி உர சுத்தரமா அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளிச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சும்மா அந்த அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைக்கக்கூடாது. ஊரை பிடிச்ச கிரகத்துக்கு நாயை பிடிச்சி என்ன யாரு கேட்குறேன்? என்ன யாரும் கேட்க போது நீங்க யாருங்க சொல்லியா கேட்குறியா? நீங்க சொல்லுங்க, நான் கேட்குறேன். நாரத மகாமுனிவன். ஏப்பா யார் அந்த வேலையை பார்த்தது? இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். யாராக இருந்தாலும் சரி, தப்பு தான். மனசுலேயும் நான் எதையும் வச்சுக்க மாட்டேன். இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது சொல்லிவிட்டேன். நீ தான் அடிக்கடி கடைக்கு போயிட்டு வர. கொஞ்சம் காலை கட்டுனேன், காலை தூக்குனேன், வேட்டியை தூக்குனேன். வேட்டியை தூக்குனேன் மொத்தமாக தூக்கிறாத, லேசாக காலை மட்டும் காட்டு. ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லையா? அப்போ இருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ நாரி துளையுது. உங்களுக்குமா நாருது? செவிட்டுக்கு அது பிள்ளை. நீங்க தானே சொன்னீங்க நாரதுன்னு. நாரத மகாமுனிவன் என்று சொன்னேன். யாரு? நாரத மகரிஷி. அதான் யாருன்னு? நான் தாயா. நீங்க? ஆமா, நாரதரு. இப்படி ஒரு கிரிக்கெட் வந்து செஞ்சிருக்கேன் பாருங்க. எதையாவது ஒன்று சொல்ற மாதிரி இருக்கணும், இல்லை நம்புற மாதிரி இருக்கணும். நான் தான் நாரதர்னா யார் நம்புவா? நீங்க தனியாக எதுவும் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? கிடையாது. அப்போ நீங்க நாரதர் கிடையாது. வேண்டாமையா, அது எதுக்கு? இதுவே எங்கள் தலைவர் நித்யானந்தமாக இருக்கட்டும், அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. சரி, போட்டோன்னு தெரிஞ்சிடும் இவர் தான் நித்யானந்தம். நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். இப்போ நீங்கள் நாரதன் சொன்னால் நாங்கள் எப்படி நம்புறது? ஏதாவது நம்புற மாதிரி இருக்கணுமா இல்லையா? என்னை பார்த்தா தெரியலையா? இது என்ன வம்பா? கால் வருடி கானம் பாடி. என்னது? கானம் பாடக்கூடியவனையா? இருக்கட்ட பாடுங்க. இந்த பெட்டிக்கார அவர் தான் நல்லா வர்றாரு. அதுக்கு அவர் நம்ம நாரதன் சொல்ல முடியுமா? அவர் வானம்பாடி. அவர் வானம்பாடியோ ஏதோ முண்டா பாடியோ கேவலப்படுத்தல. இப்படி வானம்பாடி. ஆமா, நான் கேட்கறது நீங்க நாரதரா? ஆமா. சத்தியமா? சத்தியமா நான் நம்ப மாட்டேன். ஏன், என்ன காரணம்? உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்க பார்த்துருக்க? முந்தானத்து கூட உங்களை பார்த்தேன் ஞாபகம். முந்தானத்து எங்க நீ பார்த்த? நீ மாட்டுத்தாண்டி பஸ் ஸ்டாப்ல. நான் அங்க வர மாட்டேனே. நீங்க வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற குரூப் தானே? அது வடதிசையிலிருந்து வரக்கூடியவர்கள். ஓ, அப்ப நீங்க வேற ஆளோ? ஆமா. அதுல வர்றவங்க நாரதர் வேஷம் போட மாட்டாங்க. சரி. ஸ்ரீராமனாக, ஆஞ்சநேய பெருமானாக இப்படிதான் வேஷம் போடுவாங்க. கொடுமையை பாருங்க. எடுக்கிறது பிச்சை, அதெல்லாம் ராமர் வேஷம். கடைசியில் சாமியை கூட பிச்சை எடுக்க விட்டாங்களா ஐயா? சரி, நான் கேட்கிறேன், அது உங்க பூலோகவாசிகள் அப்படி எடுக்கிறாங்க ஐயா. நீங்க நாரதர் தானே? ஆமா. இறைவன் எங்கே இருக்கின்றார்? எங்கும் நிறைந்திருக்கின்றார். அதான் எங்க? உன்னிலும் இருக்கின்றார், என்னிலும் இருக்கின்றார். இதெல்லாம் சொன்னா நான் நம்ப மாட்டேன். இப்போ நாய்ட்டியும் இருக்கு, மனுஷன்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவிய. என்ன? நான் கேட்கறது இறைவன் எங்கே இருக்கின்றார்? ஐயா, அன்னைக்கு பிரகலாதன்ட்ட கேட்டார். யார் கேட்டா? இரணியகசிபாகப்பட்டவன். படம் பார்த்தேன். படம் பார்த்தியா? என்ன படம் பார்த்த? தசாவதானம். என்னுடைய எதிரியாகப்பட்ட ஸ்ரீஹரி எங்க இருக்கான் சொல்லு அப்படின்னா. சரி. அப்பதான் அவன் சொன்னா, அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னா. யாரு? சின்ன குழந்தை பிரகலாதன். அப்படியா? இந்த தூணை நான் உடைப்பேன். இந்த தூணை எதுக்கே உடைக்கிறிய? இந்த தூண்ல இல்லைன்னு வச்சுக்க. அவனுக்கு இந்த குலவரி ஏப்பா தூண் அந்த இருக்கு, அதை கையை காமிச்சு பண்ண வேண்டியது. அதைத்தான் சொல்றேன். ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டுச்சா? அப்படியா? இந்த தூணை நான் உடைப்பேன். அந்த தூண்ல இருந்து எதிரி வெளியே வரலன்னு வச்சுக்க, உன்னை சினம் கொண்ட சிங்கமாகப்பட்டது எப்படி கடித்து குதிரை சின்னாப்புணப்படுத்துமோ அது மாதிரி உன்னை சின்னாப்புணப்படுத்தாம நான் போக மாட்டேன் அப்படின்னு யார் சொன்னா? இரணியகசிபாகப்பட்ட சொன்னான். அப்ப சொன்ன உடனே என்ன பண்ண, அந்த தூணை ஓங்கி அடிச்சான். நாம என்ன உருவத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பாட்டன் நாராயணன் யோசனை பண்ணி கொண்டிருந்தான். அவன் கேட்ட வரம் என்ன அப்படின்னா, எனக்கு மனிதனாலும் சாவு வரக்கூடாது, மிருகங்களாலும் சாவு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கி. விண்ணிலும் சாவு இருக்கக்கூடாது, மண்ணிலும் சாவு இருக்கக்கூடாது, ஆகாயத்திலும் சாவு வரக்கூடாது, பூமியிலும் சாவு வரக்கூடாது, வீட்டுக்கு இருக்கக்கூடாது, பகலாவும் இருக்கக்கூடாது, வெளியிலே இருக்கக்கூடாது. அதான் அந்தி பொழுது நேரத்துல எந்தவித ஆயுதங்களாலும் அழிவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தை வாங்கிட்டான் நகை கண்களாக. ஆமா. அப்படி வாங்கிய காரணத்தினால இப்ப என்ன நம்ம உருவத்தை எடுக்கலாம் அப்படி சொல்லி அவர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான் இல்லையா, சினம் கொண்ட சிங்கமாகப்பட்டது அப்படின்னு. அப்ப சிங்க உருவத்தை எடுத்தார். அந்த தூண்ல இருந்து வெளியில வந்தார். அவன் நின்னான். அவன் எங்க இருந்தான்? வீட்டுக்குள்ள நின்றான். அப்ப வீட்டுக்குள்ள இருந்தவனை வேகமா லாபகமா ஓடி போய் தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாம வெளியிலையும் இல்லாம அவன் வாங்கின வரத்தின்படியே அந்த நிலைப்படி சொல்லக்கூடிய வாசப்படியில வச்சு ஆகாயத்திலும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் தன்னுடைய மடி மீது கிடைத்து, நீ சொன்னது மாதிரி இரவிலும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்தி சாயக்கூடிய அந்த நேரத்துல எந்தவித ஆயுதங்களும் இல்லாமல் தன்னுடைய கூரிய நகங்களால அவனுடைய கொடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டார். அப்ப பார்த்தீங்களா, அந்த தூணில கூட இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். நான் என்ன கேட்கிறேன், இவர் என்ன சொல்றாரு?
நான் இறைவன் எங்க இருக்காருன்னு கேட்டேன். நீங்க பிரகலாதன் கதையை சொல்றீங்க. யா ஒரு பிச்சைக்காரன் கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அங்கேயும் பிச்சைக்கார தானே உட்காந்து பிச்சை எடுக்கிறியா? சரி. அப்போ கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் அந்த பிச்சைக்காரன் தட்டில் 5 ரூபா 2 ரூபா 1 ரூபா இப்படி தான் போடுறாங்க. பிச்சைக்காரன் பார்த்தியா வருமானம் பத்தலை. என்னடா 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 5 ரூபாய்க்கு மேலே வர மாட்டேங்குதே, வர காசு வயிற்றுக்கு வாய்க்கும் பத்த மாட்டேங்குதே. சரி, இடத்த மாற்றுவான் அப்படின்னு சொல்லி நேராக டாஸ்மாக் கடைக்கு முன்னால் போய் தட்டை வச்சுட்டு உட்காந்துட்டியா. போகிற மதுப்பிரியர்கள் பூரா சரக்கடிக்க வர 50 100 50 100 தட்டில் ஓட. அப்போ தான் குடிக்கார அந்த கடையை பார்த்துட்டு சொன்னானே, ஆண்டவா இத்தனை நாளாக கோயிலில் தான் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் தெரிஞ்ச நீ இந்த டாஸ்மாக் கடைக்குள்ளே தான் இருக்கேன்னு. ஏன்னா வந்தால் ஊர் 50 100ன்னு போட்டு அப்புறம் அவனுக்கு அவன் தானே கடவுள். காசா லேசா காசாலேயே ஷா அப்படி சாக வேண்டியது. அப்போனா கடவுள் எங்கே இருக்காரு? டாஸ்மாக் கடைக்குள்ளே தான் இருக்காரு. திரும்ப அதவே சொல்ற? ஏன்னா உண்மையாக சொல்கிறேன், இது என்ன தப்பாவா சொல்கிறேன்? சரி, உங்கள் பேர் நாரதன் மகாமுனிவர். ஆமாம். உங்கள் அப்பா பேர் பிரம்மா. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு விடாதீங்க அப்படின்ட்டாரு. என்ன பண்ணுறாரு? படைக்கிறார். லோடு எவ்வளவு? என்ன லோடு? படப்புண்ணிகளே. அந்த படப்புல சொன்ன அமுக்கிறதா? நீங்க தானே சொன்னீங்க படைக்கிறார். படைப்பு. படைப்பு என்னென்ன படைக்கிறார்? 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் சிவராசிகள். வாங்க சார் வாங்க சார், எதிர்த்தாலும் 10 ரூபா சார். வாங்க சார். தீபாவளி வியாபாரம் பார்க்குறீங்களா? ஏதாவது ஒன்று எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும். போய் வியாபாரம் பார்த்த புத்தி ஒன்று விட்டு போகல. பத்தி செய்யும் தொழிலே தெய்வம். நான் எந்த தொழிலையும் கேவலமா நினைக்க மாட்டேன். இப்போ 4 வகை யோனி நீங்க. ஆமா. என்னென்ன? அண்டசம், உட்பிஷம், ஆனிஷம், சுராயுஷம். மிளகு ரசம், தக்காளி ரசம் இருக்காங்க. அதையாவது சாப்பிட உடம்புக்கு நல்லது. அப்புறம் என்ன ரசம்? அதாவது வியர்வையிலிருந்து பிறப்பது, வியர்வையிலிருந்து. விதைகளிலிருந்து பிறப்பது, விதையிலிருந்து. கருக்குழியிலிருந்து பிறப்பது, கருவயிற்றிலிருந்து. ஆமா. அண்டம் என்று சொல்ல முட்டையிலிருந்து பிறப்பது. ஓ, முட்டையிலிருந்து. 4 வகை யோனி. முட்டை விலங்கு, தேவர், மக்கள், நீர்வாழ்வன, பரப்பன, ஊர்வன, தாவரங்களை சொல்லக்கூடிய 7 வகை தோற்றங்கள். இப்போ முட்டை விரிஞ்சா என்ன வரும்? குஞ்சு வரும். ஜிப்பு திறந்தா மிரட்டாடப்பா. சரி இருக்கட்டே, உங்க அப்பா படைக்கிறாருன்னு சொல்றீங்களே. ஆமா. உலகத்தில் இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசியும் படைக்கிறது உங்க அப்பா. எங்க அப்பா தான். பெரியவங்களா உட்காந்துருக்கீங்க, தாய்மார்கள் உட்காந்துருக்கீங்க. நான் கேட்கறது சரியா தப்பாங்கிறத யோசிங்க. ஏன்னா கேள்விக்குள்ள கேள்வி கேட்கறதா என்னுடைய பழக்கம். மேலோட்டமாக கேட்டால் போதாது, அதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே போகணும். இவர் பதில் சொல்லிக்கிட்டே வரணும். இப்போ எல்லாத்தையும் படைக்கிறது உங்க அப்பா தானே? ஆமா. ஆண்களை பூரா படைச்சது யாரு? எங்க அப்பா தான். நியாயம். சாமி சத்தியமா உங்க அப்பா தானே? எங்க அப்பா தான். பெண்களை பூரா படைச்சது யாரு? எங்க அப்பா தான். சூடத்தை பொறுத்துங்க, உங்க அப்பா தானே? எங்க அப்பா தாயா. சரி, ஊடால 9 படைச்சது யாரு? டேய், உனக்கு கேட்கறதுக்கு வேற கேள்வி இல்லை. நான் தப்பா எதுவும் கேட்டேனாப்பா? சரியா தானே கேட்டேன். ஆணை படைச்சது உங்க அப்பா, ஏத்துக்கிட்டேன். தைரியமா சொன்னீங்க எங்க அப்பா. நீங்க பெண்களை படைச்சது யாருன்னு கேட்டேன், எங்க அப்பா அப்படின்னீங்க. ஊடால திருநங்கை சொல்லக்கூடிய அந்த அழியை படைத்தது யாரு? சொப்புங்கோ. எப்படியோ என்னை சிக்கல்ல மாட்டி விடணும்னு நினைக்கிறேன். சிக்கல்ல மாட்டி விடல. இந்த எங்க அப்பா கேட்டுட்டாரு, தம்பி ஏதோ பேசுறாப்புல விடாதீங்க தம்பின்ட்டாரு. எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்குறேன். நான் நடைமுறை விஷயமா தான் கேட்குறேன். புராணம் பேசுறதுக்கெல்லாம் பெரியவங்க உள்ள இருக்காங்க. நான் நடைமுறை விஷயத்தை தான் கேட்குறேன். கேட்கறதுக்கு வேற கேள்வி இல்லையா? இப்போ நான் என்ன அசிங்கமாவே கேட்டுவிட்டேன்? அசிங்கப்படுத்துற மாதிரி தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி? தெரிஞ்சா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மக்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. என்ன காலையில் டீ கடையில் உட்காந்து பேசுவாங்க. சந்தனகுமார் நேற்று வந்தாரியா, நல்லா பாடினார் மனுஷன், சூப்பராக பாடினார், வேணுங்கிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் பாடினார். ஆனால் ஊடால அந்த பப்புன்கார பைய சூர்யா ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு சொல்ல முடியாமல் துணுப்பு அப்படியே முழிச்சாருவார். அந்த இடத்துல தான் தோத்து போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ உனக்கு சிபாரிசு பண்றது யார்? சாமி சரணம். இந்த எல்லாம் எங்க மக்கள் தான். இல்ல இல்ல, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. எல்லாம் எங்க மக்கள் தான். உனக்கு சிபாரிசு பண்றவங்களை மட்டும் கை தூக்க சொல்லு. என்ன அம்புட்டு வழுக்கு பாரியாத்தியா வருது? கேளு. அவங்கதான். யார் யார் கை தூக்க? அந்த எங்க அப்பா, அந்த வழுக்க மாட்டேன். எங்க அப்பா என்ன. சரி, இப்போ கேட்கறதுக்கு அவங்ககிட்ட கேட்டு பதில் சொல்லு. சரியா அதை செய்யறாங்களா? இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க. கேள்வி கேட்டது நானும் பதில் அவங்க சொல்லணுமா? கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பதில் சொல்றீங்க. அந்த தகுதி இல்லாம இந்த தொகுதி நாடி வர முடியாது. முடியாது. இந்த பகுதி மிகுதியான பகுதி. இப்ப மிகுதியான பகுதிக்கு தொகுதிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதியான ஆள் தான் வர முடியும். அப்பனா கமுதிக்கு தான் போகணும். சரி, இல்ல இதற்கு காரணம் ஆணைப்படுத்ததனுடைய தந்தை, பெண்ணைப்படுத்ததனுடைய தந்தை. ஆனா ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த திருநங்கை அழியை படைத்தது யார் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? யார்?
உங்க சித்தப்பா. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா உங்க சித்தப்பாவா? ஏய், இல்லையா? இப்போ உனக்கெல்லாம் சிபாரிசு பண்ணாங்களே மக்கள், ஆமா. அவங்க தான். இங்க இருங்க. இந்த தான் வேணாங்கிறது. நான் சொல்றதை மட்டும் சரியா செய்றாங்களான்னு கேளு. கையில கம்பு வச்சிருக்கேன், தேவையில்லாம வம்பு வந்துரும் சொல்லிட்டேன். நான் பயப்படுறது அப்புறம் நான் அன்பா. ஆவுன்னா அப்புறம் எங்க மக்கள்ங்கறீங்க? கம்ப வச்சுதான் நான் அன்பால் அடிச்சு போயிருவேன். அப்புறம் எப்படி எங்க மக்களை சொல்ல போச்சு நீங்க? சொல்றேன் கேளு. எப்படி? ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்துக்கு 2, அப்புறம் ஒரு மாசத்துக்கு 2, என்னது? ஒரு வருஷத்துக்கு 2. எதையாவது புரியுற மாதிரி சொல்லு. 7 மண்டு சரி, ஓகே. நண்டு மாதிரி ஊறிக்கிட்டு இருக்காம. ஒரு நாளைக்கு 2 அப்படின்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் தான் உட்கொள்ளக்கூடிய, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீ சொல்லக்கூடிய அழியாக இருந்தாலும் சரி, தான் உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களை கழிவுப் பொருட்களாக காலை மாலை 2 வேளை வெளியேற்ற வேண்டும். அவர் சொல்றது புரியுதா? நம்மள மாதிரி பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். காலையிலையும் மாலையிலையும் வெளிக்கு இருக்க சொல்றாரு. அதை தான் அவர் அப்படி பேசுறாரு. காலை மாலை 2 வேளை மலம் கழிக்க வேண்டும் அப்படின்னா வீட்டில் எவன் செத்து கிடந்தாலும் சரி அவன் வெளியில் போயிடணும். இல்லைன்னா இந்த புணத்தோடு சேர்ந்து இவன் நாறிடுவான். அதனால தான் மலம் கழிக்க சொல்றாரு. அதற்கும் நியதிகள் இருக்கிறது. ஏப்பா என்ன நியதி? காலையில எந்த திசையை பார்த்திருக்க வேண்டும், மாலையில் எந்த திசையை பார்த்திருக்க வேண்டும், ஒரு நியதி இருக்கிறது. அப்போ நீங்களாம் நான் சாமியாயா? ஏயா அவன் செம்ப தூக்கிட்டு வயிற்ற கிழக்குதுன்னு சொல்லி எங்கிட்டு போய் குண்டியே திருப்பான்னு தெரியாது. இதெல்லாம் கிழக்கு திசையை பார்க்கணுமா இல்லை வடக்கு திசையை பார்க்கணும்னு சொல்லி அது என்ன திசை காட்டியா? ஒரு நியாயம் வேணாம். அது முன்னோர்கள் வைத்த நியதியா? வெளிக்கு இருக்கிறதுக்கு என்ன? அப்புறம் புள்ள அப்படித்தாண்டா பிறக்கும். ஏங்க வெளிக்கு இருக்கிறதுக்கு புள்ள வர்றதுக்கு என்னங்க இருக்கு? அந்த நியதியை கடைபிடிக்க வேண்டும். வெளிக்கு இருக்கிறது உடம்பு தானே, அங்கிருந்தானே வருது குழந்தையும். சரி, ஆமா ஆமா. அப்ப காலையில் வடக்கு முகம் பார்த்திருக்க வேண்டும், திசை காட்டிய கையில கொண்டு வாங்க. மாலையில் தெற்கு முகம் பார்த்திருக்க வேண்டும். சில பேர் சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு வேணுக்கிட்டு இருப்பாங்க. சுடுகாட்டுல அங்க யார் இருக்கா? சிவபெருமான், சிவனாகப்பட்டவர்கள். அங்கதானே ஆளுகுழாய் கிணறு அமைச்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. அதனால அங்கதானே போக முடியும். அப்ப காலையிலயும் மாலையிலயும் இந்த திசை பார்த்து இருக்கணும். காலையில் வடக்கு முகம் பார்த்திருக்க வேண்டும், மாலையில் தெற்கு முகம் பார்த்திருக்க வேண்டும். சரி சரி சரி. எங்க உனக்கு சிவாஜி பண்றதை வளர்க்க மாட்டா, அவர் சரியா செய்யறாரான்னு கேளு பார்ப்போம். வெளிக்காது போறியாப்பா? அதெல்லாம் போறாரு. அந்த மாதிரி திசை பார்த்தாப்பா போறது இல்ல. அது உண்மைதானே. தண்ணி எங்க இருக்குன்னே தேடிக்கிட்டு கிடப்பான். ஒரு வாரத்துக்கு 2, ஐயோ வாரத்திற்கு 2 முறை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். அங்க இருந்தா தானே குளிக்கிறதுக்கு, எண்ணெய் வைக்கிறதுக்குள்ளே ஓடிடுமே. இதெல்லாம் நடக்காது, வாய்ப்புள்ள ராஜா. சனி நீர் ஆடு என்று சொல்வார்கள். ஆமா. இந்த சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். அதே மாதிரி பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு அந்த புதன்கிழமையில எண்ணெய் வச்சு குளிக்கணும். ஆமா. இங்க சரியா செய்யறாரு. நான் தான் சொல்லிட்டேன் அங்க தலையில என்ன நிக்காதுன்னு, ஓடிடு லவக்குன்னு. அப்படி செய்யல அப்படின்னா அப்புறம் பிள்ளை அப்படித்தானே இருக்கு. என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தீபாவளிக்கு வைப்பான். அதுவும் லேசா சாஸ்திரத்துக்கு தொட்டு வச்சுட்டு குளிக்கிறோம். யாரும் முழுசா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது. அந்த குளிப்பதற்கும் நியதிகள் இருக்கிறது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குமா? ஆமா. ஐயோ, முன்னோர்கள் தெரியாம குளங்களை வெட்டி வைக்கல. விழுந்து சாகிறதுக்கா? படிப்படியாக இறங்க வேண்டும். அப்படி போனோன்னு அப்படியே விழுந்து குளிச்சிடக்கூடாது. உள்ளூர் இருக்கிற கிராமத்துல படிப்படியாக இறங்கும் பொழுது அந்த நீராகப்பட்டது அப்படி கால் வழியா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி உடம்புல மேல ஏறும். அப்படி நீர் ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னா அந்த உடம்புல உள்ள உஷ்ணமாகப்பட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வியர்வை துவாரங்கள் வழியாக வெளியேறிடும். அப்படியே போய் விழுந்துட்டான் அப்படின்னா உஷ்ணமாகப்பட்டது வெளியேறுவதற்கு வழி இல்லாம உடம்புலே தங்கிரும், பலவித நோய் உபாதைகளை உண்டு பண்ணிடும். இதனால தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த குழந்தை வர முடியாம ஒரு இக்கட்டான நிலைமை சூழ்நிலைகள். பரவாயில்ல, இவ்வளவு விஷயம் இருக்கா குளிக்கிறதுக்குமா? ஆமா. காலிட்டே ராமரு குளிச்சு தொலை. ஒரு மாசத்திற்கு 2. மாசத்துக்கு 2 என்ன? இது திருமணம் ஆனவர்கள் மட்டும் கவனிக்க வேண்டிய. அப்ப எல்லாரும் படுத்து தூக்கு தம்பி. கல்யாணம் ஆனவங்க மட்டும் தான் கேட்கணுமா? ஒரு மாதத்திற்கு 2 முறைதான் ஒரு கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணைய வேண்டும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாரு? ஒரு மாசத்துக்கு 2 தடவை அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை தான் புருஷன் பொண்டாட்டி இல்லற வாழ்க்கையில இருக்கணுமா? நம்மால் ஒரு நாளைக்கே 15 தடவை இருந்தானா கொடிமரம் மசித்தியா நிக்கிய. அதற்கும் நியதிகள் இருக்கிறது. ஏப்பா இதுக்குமாப்பா எந்த கிழமையில கூடணும் எந்த கிழமையில கூடக்கூடாதுங்கிற ஒரு நியதி. அதுக்கு வாய்ப்புள்ள ராஜா. ஆமா. நம்ம ஆளுங்க அதுல தாய்மார்கள் அந்த விஷயத்துல ரொம்ப என்ன அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை. குருன்னு பார்த்தா விளக்க மாதிரி தான் வரும். வரத்தான் செய்ய. குரு என்பது வியாழ பகவான். வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமைகளில் கூடலாம். வியாழக்கிழமை. ஆமா. சரி. அப்படி ஏதாவது ஆசைகள் இருந்தால் வெறி பிடிச்சிருச்சுன்னா
புதன்கிழமை புதன்கிழமை அந்த நாளில் கூடலாம். சரி, இப்படி நீதிகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த 2 நாள் ம். இந்த ஆண்கள்லாம் ரொம்ப பாவம் தெரியுமா? என்ன பாவம்? நம்ம ஆளுக பூரா இந்த மார்கழி கார்த்திகையில தான் மாலை போட்டு விரதம் இருப்போம். ஆனால் வருஷத்தில் 365 நாள் விரதம் இருக்கிறது யார் தெரியுமா? தாய்மார்கள் தான். வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாட்கள். இந்த 7 நாளுக்கு விரதம் இருப்பாங்க. ஓஹோ. செவ்வாய்க்கிழமை புருஷக்காரை ஆசைப்பட்டு போவேன், என் பொண்டாட்டிகிட்ட போய் சந்தோஷமாக இருப்போம்ட்டு 50 அல்வா 50 மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவேன். எப்போ? செவ்வாய்க்கிழமை. வீட்டுக்கு போய், ஏண்டே பிள்ளைலாம் எங்கே பண்ணுறாங்க? விளையாட போயிட்டாங்க. சின்னவன் மாடியில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். கதவை டாப்பா போட்டியா? போட்டேன். கொல்லை கதவை டாப்பா போட்டேன். அப்புறம் பக்கத்தில் வர வேண்டியதானே, விளக்க மாதிரி பிஞ்சு போகும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் முருகனுக்கு விரதத்தில் இருக்கேன். ஆத்தாடி முருகனுக்கா? சரி சரி, இருடி. அப்போ செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு என்ன செய்ய முடியும்? விட்டுருவேன். புதன்கிழமை சரி, புதன்கிழமை தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு 100 அல்வா 100 மல்லிகைப்பூ கொஞ்சம் கூடிடும். வீட்டுக்கு வருவியா, பிள்ளைகளை என்னடி பண்ணுறாங்க? மாடியில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கொல்லைக்கதவை சாத்திட்டேன், வாசக்கதவை சாத்திட்டேன். கொஞ்சம் பக்கத்தில் வா, மரியாதை கெட்டு போகும். இன்றைக்கி புதன்கிழமை, சுக்கிர பகவானுக்கு விரதம். சுக்கிர பகவானுக்கு விரதம்மா. சரி, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு, வெள்ளிக்கிழமை மாரியாத்தாளுக்கு, சனிக்கிழமை பெருமாளுக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலபைரவருக்கு, திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு. நினப்பேன், இனிமேல் இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ண முடியாதுடா. எவ்வளவு காசு செலவானாலும் சரி, பக்கத்தூரில் போய் காசு செலவு பண்ணி கும்பாபிஷேகமே பண்ணிட்டு வந்துடும் சொல்லி பக்கத்துல போய் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்துருக்கேன். கட்டு போகுது. அப்ப ஏதாவது புது விதமான நோய் தாண்டா உருவாகும். வந்துருவது வக்காளி சாகர முடிவாச்சு, செஞ்சுட்டு சாபமே. இப்படி நீதிகள் இருக்கிறது. இப்ப தாய்மார்கள் நிறைய இருக்காங்க இல்லையா? இருக்கா. இப்ப பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்கு விளக்கம் அப்படி சொல்லுவாங்க. வீட்டில் விளக்கெல்லாம் வைப்பாங்க. டேய், அது விளக்கு எரிகிறது. சரி, இது விளக்கு. சரி. அதாவது மாதவிடாய் என்று சொல்வார்கள். அந்த மாதவிடாய் காலத்தில் சில பெண்கள் என்ன அப்படின்னா 3 நாள்ல குளிச்சிருவாங்க. பனி நேரம்ல. சிலருக்கு அவர்கள் உடம்பை பொறுத்து 5 நாட்கள் ஆகும். அப்படி அவர்கள் குளித்த நாளிலிருந்து அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணைவார்களானால், அதாவது 3, 5, 7, 9, 11, 13, 15 இந்த 16 நாட்களுக்கு உட்பட அந்த ஒற்றைப்படை இலக்கத்திலே அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணைவார்களானால் அது பொம்பளை பிள்ளையா பிறக்குமியா. காண்டு சீக்கிரத்தில் காலியாயிரும். 4, 6, 8, 10, 12, 14 இந்த 16 நாட்களுக்கு உட்பட இரட்டைப்படை இலக்கத்திலே அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணைவார்களானால் அது ஆண் குழந்தையாக பிறக்கும். அதை விடுத்து என்ன சொன்ன? தப்பா ஒன்றும் சொல்லலையே. இல்லை, நம்ம கொடிமரம் சொன்னியே. ஆமாம், கொடிமரம் சொன்னேன். கண்ட நேரமெல்லாம் போனா ஆணு